தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணை நீர்த்தேக்கத்தில் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் குழந்தைகளுடன் நீராடும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அசோக்குமார் வழங்க கேட்கலாம். அசோக்குமார், வணக்கம். விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 71 அடி உயரம் கொண்ட வைகை நீர்மட்டம் தற்போது 32 அடியாக உள்ளது. தேனி மாவட்டம் முழுவதும் அதிகமான காற்று வீசுவதால் நீர்த்தேக்கத்தில் தேங்கியுள்ள தண்ணீர் அலையாக ஆர்ப்பரித்து அபாயகரமாக காட்சியளிக்கிறது. நீர்த்தேக்கத்தில் மக்கள் யாரும் இறங்கக்கூடாது என பொதுப்பணித்துறை சார்பில் எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டு உள்ளது. ஆனால் அணைக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் எச்சரிக்கையை மீறி நீர்த்தேக்கத்துக்குள் இறங்குவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் தற்போது வைகை அணை நீர்த்தேக்கம் இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கும் இடமாக மாற்றப்பட்டுள்ளது. நீர்த்தேக்கத்துக்குள் 50க்கும் மேற்பட்ட மக்கள் கூட்டமாக கூடி இறந்தவர்களுக்கு திதி கொடுத்துவிட்டு பெண்கள், ஆண்கள் மற்றும் குழந்தைகளுடன் அபாயகரமாக காட்சியளிக்கும் நீர்த்தேக்கத்திற்குள் ஆபத்தை உணராமல் இறங்கி குளித்து வருகின்றனர். அணையில் ஏற்கனவே 15 அடி வரை வண்டல் மண் படிந்து காணப்படுவதால் பல இடங்களில் புதை குழி போல் காட்சியளிக்கும். ஆனால் அவற்றையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் பொதுமக்கள் ஆபத்தையும் உணராமல் குழந்தைகளுடன் தண்ணீருக்குள் இறங்கி குளிப்பது காண்போரை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. வைகை அணை நீர்த்தேக்க பகுதிக்குள் மக்கள் நுழையாதபடி பொதுப்பணித்துறையினர் மற்றும் காவல்துறையினர் முறையான ரோந்து பணியில் ஈடுபட்டு தண்ணீருக்குள் இறங்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி அசோக்குமார்.